வளர வேண்டும் என்ற உறுதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புத்தாண்டு தீர்மானங்களை எடுக்கும் காலத்தில் இளம் ஜோனத்தன் எட்வர்ட்ஸை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுமார் 1722 ஆண்டில் 20 வயதுக்குள் அவர் இது போன்ற 70 தீர்மானங்களை எழுதியிருந்தார். அதில் ஒன்று தான், வேதாகமத்தை நான் தொடர்ந்து நிலைத்தபடி அடிக்கடி படித்து அதன் அறிவில் நான் வளர்ந்து வருவதாக என்னால் உணர முடியும் வகையில் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்கிறேன் என்பதாகும். எட்வர்ட்ஸ் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை விரும்பினார். அவர் ஆன்மீகமாக ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க விரும்பவில்லை. அவருக்கு தேவனுடன் முன்னேற வேண்டியது முக்கியமாயிருந்தது. அவர் ஆன்மீகமாக ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க விரும்பவில்லை. கிறிஸ்துவுடன் உள்ள உறவில் புதிய உயரங்களை நாட விரும்பினார். ஒவ்வொரு வாரமும் நான் முந்தைய வாரத்தை விட உயர்ந்த கிருபையின் அனுபவத்திற்கு கொண்டு வரப்படுவதற்காக என் முழு முயற்சியையும் செய்வேன் என்று உறுதி எடுத்துள்ளதாக கூறினார். அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இப்பொழுதும் நான் உங்களுக்கு முன்பாக சில கேள்விகளை முன்வைக்கிறேன். நான் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் தேவனுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கிறேனா? ஒரு வருடத்திற்கு முன் இருந்ததை விட இப்பொழுது தேவனுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கிறேனா? இன்று நான் எதை செய்யலாம்? நான் எதை செய்தால் அது என்னை தேவனுடன் இன்னும் நெருக்கமாக்கும் என்று நாம் ஒரு முறை யோசித்து பார்க்கலாமே. இப்பொழுதும் நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய வருஷத்தை நாங்கள் காணும்படி நீங்கள் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டில் ஜோனத்தன் எட்வர்ட்ஸை போல் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் பழைய வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாக உம்மை தேட, உம்முடைய வேதத்தை வாசிக்க, உம்மோடு ஜெபிக்க, உம்மோடு எங்கள் நேரத்தை செலவிட, உமக்காக இன்னும் அதிகமாக காத்திருக்க எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாங்க அப்பா. நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியையும் மன மாற்றத்தையும் அடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி ஜனவரி 3, 2020 அன்று நான்சி டிமோஸ் வாகிமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.